நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற அமரர் ஜீவானந்தம் நினைவு தின நிகழ்ச்சியில் சபாநாயகர், சபாபதி மற்றும் அமைச்சர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அமரர் ஜீவானந்தம் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு சாரத்தில் உள்ள ஜீவானந்தம் சிலைக்கு சபாநாயகர் திரு சபாபதி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு, பன்னீர்செல்வம், அரசு கொறடா நேரு, வாரிய தலைவர் மதி உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அலுவலர்கள் செய்திருந்தனர். வீடுகளுக்கு மானிய விலையில் வழங்கப்படும் கேஸ் சிலிண்டர்களின் எண்ணிக்கையை 6 to 9 உயர்த்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. வீடுகளுக்கு வழங்கப்படும் சமையல் கேஸ் சிலிண்டரை சிலிண்டர் ஒன்றுக்கு மத்திய அரசு 400 ரூபாய் வரை மானியம் அளித்து வழங்கி வந்தது. ஆனால் கள்ள சந்தையில் மானிய விலை சிலிண்டர்களின் புழக்கம் அதிகமாக இருந்ததால் மானிய கேஸ் சிலிண்டர்களின் எண்ணிக்கையை மத்திய அரசு கடந்த செப்டம்பர் மாதம் 6 என குறைத்தது. இதற்கு நாடு முழுவதும் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அனைத்து தரப்பினரும், கூட்டணி கட்சியினரும், எதிர்க்கட்சியினரும் சிலிண்டர்களின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனை பரிசீலனை செய்த மத்திய அரசு குஜராத், இமாச்சல பிரதேச தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் சிலிண்டர்களின் எண்ணிக்கையை உயர்த்த தேர்தல் ஆணையம் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால் எவ்வித அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ஆனால் தற்பொழுது தலைமை தேர்தல் ஆணையம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கேஸ் சிலிண்டர்களின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அரசிற்கு தடை இல்லை என்று அறிவித்ததால் வீடுகளுக்கு வழங்கப்படும் மானிய விலை சிலிண்டர்களின் எண்ணிக்கை 6 to 9 உயர்த்த முடிவு செய்துள்ளது. இது ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருகிறது. இதனால் கடந்த செப்டம்பரிலிருந்து வரும் மார்ச் வரை வாடிக்கையாளர்கள் 5 சிலிண்டர்களை பெறலாம் மற்றும் வரும் ஏப்ரல் 1 ஒரு ஆண்டிற்கு 9 சிலிண்டர்களை பெறலாம். காஞ்சிபுரம் பெருமாள் கோவில் மேலாளர் சங்கர்ராமன் கொலை வழக்கு விசாரணையை 24/1/2013 தள்ளி வைத்து புதுவை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுவை நீதிமன்றத்தில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கர்ராமன் கொலை வழக்கு நடைபெற்று வருகிறது. இதில் குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரின் மீதான வழக்கறிஞர்கள் வாதம் முடிந்துவிட்ட நிலையில் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்காக விஜேந்திரர், ரகு, சுந்தரேஷ் ஐயர் உள்ளிட்ட 11 பேர் மட்டுமே நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். மேலும் 13 பேர் ஆஜராகவில்லை. எனவே வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கு விசாரணையை மீண்டும் வரும் 24/1/2013 தள்ளி வைத்து உத்தரவிட்டார். இன்று புதுவை மாநிலம் மாண்புமிகு தலைமை நீதிபதி முன்பாக வரதராஜ பெருமாள் கோயில் மேலாளர் சங்கர்ராமனுடைய கொலை வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே அறுதியிட்டபடி மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அரசு தரப்பு பதில் வாதத்தை வைக்குமாறு இன்று பணித்திருந்தார். அதன்படி இன்று அரசு தரப்பிலே பதில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. நேரமின்மை காரணமாக அதனுடைய தொடர்ச்சி 24 ஜனவரி 2013 மாண்புமிகு நீதிபதியில் ஒத்துவிட்டார். அன்று அரசு தரப்பினுடைய பதில் வாதம் தொடரும். ஆகவே வழக்கை 24/1/2013 ஒத்திவைத்துள்ளார். அன்று வழக்கு பதில் விசாரணை நடக்கும். புதுவை பல்கலைக்கழகத்தில் பயன்பாட்டு உளவியல் துறை சார்பில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை குறித்து பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை பல்கலைக்கழக பயன்பாட்டு உளவியல் துறை மற்றும் ஸ்ரீ பாலாஜி வித்யாபீட பல்கலைக்கழகம் சார்பில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை என்ற தலைப்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. பல்கலைக்கழக இயக்குநர் ராமதாஸ் முன்னிலையில் துணைவேந்தர் தரீன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியும் மத்திய பிரதேச மாநில லோக் ஆயுக்த தலைவருமான நீதியரசர் நாளிகர் கலந்து கொண்டு பேருரையாற்றினார். தொடர்ந்து உளவியல் அறிஞர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் குழந்தைகளின் சீரான உடல் மனநலம் குறித்தும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் அவர்கள் துன்புறுத்தப்படும் பொழுது அவர்களின் நல்வாழ்வு பாதிக்கிறது என்றும், ஐநாவின் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை தடுப்பு ஆவணத்தில் இந்தியா கையொப்பமிட்டுள்ளதால் அதனை நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் குறித்தும் விளக்கினர்.
நிகழ்ச்சியில் பல நாடுகளைச் சேர்ந்த உளவியல் அறிஞர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுவை போக்குவரத்து அலுவலகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான போக்குவரத்து விழிப்புணர்வு பற்றிய தேர்வு நடைபெற்றது. புதுவை போக்குவரத்து அலுவலகத்தில் பள்ளி மாணவ மாணவிகளிடையே போக்குவரத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டு அதற்கான தேர்வு நடைபெற்றது. போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் மேற்பார்வையில் நடைபெற்ற தேர்வில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விளக்கம் அளித்து விடை எழுதினர். தேர்வு மையத்தில் போக்குவரத்து போலீசார் கண்காணிப்பு பணியினை மேற்கொண்டு தேர்வை நடத்தினர். புதுவையில் விமான சேவையை துவங்க உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இதுகுறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு கூறுகையில், புதுவையிலிருந்து பெங்களூருக்கு வெற்றிகரமாக விமான சேவை துவக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் உதவியுடன் முதல்வர் திரு ரங்கசாமியின் பெரும் முயற்சியால் விமான போக்குவரத்து துவக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமன்றி புதுவையிலிருந்து விமானங்களை இயக்க மேலும் 4 நிறுவனங்கள் ஆய்வு செய்து வருகிறது. விரைவில் அவர்களும் விமான சேவையை துவக்க உள்ளனர் என்று தெரிவித்த அவர், தொடர்ந்து தற்போது உள்ள ஓடுதளம் அதிகபட்சமாக 72 பேர் பயணம் செய்யக்கூடிய சிறிய விமானங்களை இயக்கும் வகையில் உள்ளதால் விரைவில் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு பெரிய விமானங்கள் இயக்கும் வகையில் புதுவை விமான நிலையம் தரம் உயர்த்தப்படும் என்றார். மேலும் பல்வேறு சூழ்நிலைகள் தடைகளை கடந்து விமான சேவையை துவக்க உறுதுணையாக இருந்து முதல்வர் திரு ரங்கசாமி மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டதாக திரு ராஜவேலு கூறினார். விமான சேவை துவக்க விழாவிற்கு மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்காத புதுவை அரசிற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், புதுவையில் 20 ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு இந்திய விமான நிலைய ஆணையம் மற்றும் அரசு சார்பில் நடைபெற்ற விமான சேவை துவக்க விழாவிற்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் ஆகியோருக்கு மரபு சார்ந்த விதிமுறைப்படி ஆட்சியாளர்கள் அழைப்பு விடுத்திருக்க வேண்டும். இதுகுறித்து தேசிய விமான நிலைய அதிகாரிகள் அழைப்பு விடுக்குமாறு வலியுறுத்தியும் அவர்களுக்கு அழைப்பு விடுக்காமல் புறக்கணித்ததை காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது என்ற அவர், தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினர்களை அழைப்பதில் தான் சொந்த விருப்பு வெறுப்பை காட்டுவதற்கு விமான சேவை துவக்க விழா என்பது அவர்கள் வீட்டு சொந்த விழா அல்ல என்று தெரிவித்தார். மரபு முறையை மீறி மாநில அரசு பாராளுமன்ற உறுப்பினர்களை புறக்கணித்தது புதுவை யூனியன் பிரதேச அரசிற்கும் மத்திய அரசிற்கும் இடையே உள்ள உறவு நிலையையும் இடைவெளியையும் எடுத்து காட்டுகிறது. மேலும் இந்த சம்பவம் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே முரண்பாட்டை ஏற்படுத்தும் என்பதை கூட உணராமல் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் ஆகியோரை அழைக்காமல் புறக்கணித்தது வருந்தத்தக்க செயல் என்றும் மற்றும் அரசியல் நாகரிகத்திற்கு உகந்தது அல்ல என்றும் அவர் கூறினார். புதுவை மாஞ்சாலை கிராமத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் தீ விபத்தில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மின்சாதன பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. புதுவை மாஞ்சாலை கிராமம் அன்னை இந்திரா நகர் 7வது குறுக்கு தெருவில் வசித்து வரும் பூங்கொடி மற்றும் குடும்பத்தினர் தொடர் விடுமுறை காரணமாக வீட்டை பூட்டிவிட்டு திருச்சிக்கு சென்றிருந்தனர். இந்நிலையில் பூட்டியிருந்த வீடு திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத் துறைக்கும் காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்துவிட்டு தீயை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். ஆனால் அதற்குள் வீட்டிலிருந்த மின்சாதன பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு வீட்டின் உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் விபத்தில் சுமார் 1.5 லட்சம் மதிப்பிலான மின்சாதன பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது என அவர்கள் தெரிவித்தனர். டீசல் விலையை மாதந்தோறும் 50 காசுகள் உயர்த்திக் கொள்ள மத்திய அரசு எண்ணெய் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளதால் மற்ற பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் உருவாகியுள்ளது. பெட்ரோல் விலையை போன்றே டீசல் விலையை நிர்ணயிக்கும் அதிகாரத்தை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளது. எனவே சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை நிலவரங்களுக்கு ஏற்ப டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்தது. மேலும்
டீசல் விலையை மாதந்தோறும் லிட்டருக்கு 50 காசுகள் வரை உயர்த்திக் கொள்ள எண்ணெய் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த ஆண்டு இறுதிக்குள் 1 லிட்டர் டீசலின் விலை 65 ரூபாய் வரை உயரும் வாய்ப்புள்ளது. மேலும் மொத்தமாக டீசலை அதிக அளவு பயன்படுத்துவோருக்கு லிட்டருக்கு 11 ரூபாய் உயர்த்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மற்ற அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் உருவாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.